2024 எண்டில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்லேருந்து ரெசிஷன் ஃபயரிங் ஏகப்பட்டது இருந்துச்சு. பட் இப்போ ஐடி செக்டார்ஸ்லாம் நிறைய ஹைரிங் நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறீங்க, பட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வந்து உள்ளே வரது, அதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு ஒரு ரோட் மேப் இருந்தால் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? த கரண்ட் ஐடி ஜாப் மார்க்கெட். இப்போ இந்த ஐடி ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, கம்பெனிஸ் எல்லாமே வந்து நியூ பீப்புளை ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அப்படி ஹையர் பண்ணுறதுமே வந்து மேக்ஸிமம் ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ரொம்பவே பேசிக்கான ஸ்கில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஐடி ஃபீல்ட் வரதான் நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான். இப்போ இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கில் ஏதாவது ப்ராப்பராக கற்றுக்கணும். தென் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை விட இந்த வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 25% 35% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒய் பீப்புள் வாண்ட் டு என்டர் இன் டு ஐடி ஃபீல்ட்? ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஐடி ஃபீல்ட் வரணும்னு நினைக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் த சேலரி. லைக் ஐடி பீப்புள்னால் வந்து சேலரி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. தென் ஃபிசிக்கல் ஒர்க் அவ்வளோவா இருக்காது, ஜஸ்ட் மென்டல் ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆல்சோ ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்க, அதுக்காகவும் ரீசனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதனால் ஐடி ஃபீல்டில் வரணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ரீசன் சூஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் சே இப்போ நான் வந்து புதுசாக ஐடி ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த ஃபீல்டில் வந்து பர்சனலி க்ரோத் இருக்குமான்னு பார்ப்பேன். அந்த ஃபீல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ஆர் சூஸிங் திஸ், அது ஏன் சூஸ் பண்ணுறீங்கக்கான ரீசன் வந்து வச்சுக்க மாதிரி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஐடி ஃபீல்டுக்குள்ள தான் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ரோட் மேப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி பேசிக் நாலேஜ் கிடைக்கணும். ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட்டே போனீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஜஸ்ட்டு போயிட்டு பாருங்கள். ஜஸ்ட் பேசிக்கான ரிசர்ச் ஒன்று போடுங்க. போட்டுட்டு ஐடி கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாமே பாருங்கள். ரோல்ஸ் இந்த சென்ஸ், இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் எக்ஸாம்பிளை வச்சு அது என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோ இல்லை ப்ராஜெக்ட்டோ செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில்னு பார்த்தா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான், ஜாவா, C++, HTML, பிளேசர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜில் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ அந்த ரோலு ப்ளஸ் அது என்னெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கேன். தென் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ், இதில் வந்து மேனேஜர்ஸு, ப்ராடக்ட் மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜர், TL இவங்கெல்லாம் வந்து மேனேஜிங் ரோல் இருப்பாங்க. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு ஃபவுண்டரே போயிட்டு எல்லா எம்ப்ளாயிட்டையும் பேசி அதெல்லாம் ப்ராப்பராக வாங்கி அதை வந்து கரெக்டாக பில் பண்ணி சர்வீஸ் வந்து கரெக்டாக கொடுத்ததெல்லாம் பண்ணுறதுக்கு முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக ஒவ்வொரு கம்பெனிலையும் மேனேஜர்ஸ் போஸ்ட்டில் யாராவது இருப்பாங்க. அது வந்து எதிர் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், TL இருக்கலாம், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கலாம். அண்ட் சம் ஆஃபீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் கூட இருக்கும். தென் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ். ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா அதை வந்து பீப்புள் தெரிய வைக்கணும் இல்லையா? லைக் பீப்புள் இந்த சென்ஸ் கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆக்சுவல் பீப்புளாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு அப்படி தெரிய வைக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன மாதிரிலாம் கொண்டு போகலாம், எப்படிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், எப்படிலாம் அட்வர்டைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ ப்ராப்பராக கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கு இந்த மார்க்கெட்டிங் டீம் இருக்கும். தென் சேல்ஸ் ஆர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம். இப்போ அதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான டீம் இருக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து மேக்ஸிமம் ஃபவுண்டரோ இல்லை கோ-ஃபவுண்டர் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் டெவலப் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து ஹையர் பண்ணி அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ண வைக்கலாம் அதை வந்து பார்ப்பாங்க. இப்போல்லாம் வந்து ப்ராடக்ட் டிசைனர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ராப்பராக எப்படி யூஸர் யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக UX டிசைனர்ஸ் இல்லை ப்ராடக்ட் டிசைனர் அந்த மாதிரி ரோல் பீப்புளும் எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து அவங்க கிட்ட ப்ராப்பராக வாங்கி எல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பிக்சல் பை பிக்சல் எல்லாம் வச்சு அதை வந்து அங்கே ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்ட் டிசைனர்ஸ் UX டிசைனர்ஸ் இவங்களும் உள்ள வருவாங்க. தென் கஸ்டமர் சப்போர்ட், HR, டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் ஹையர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒரு 7-8 மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்டே போயிட்டு ரோல்ஸ் அண்ட் ஐட்டிங் போட்டிங்கனாவே நிறையா வரும். ஓகேயா? எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? இப்போது இவ்வளோ ரோல்ஸ் இருக்கு இல்லையா? இதில் வந்து எனக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஐம் கோனா ஃபைண்ட் மை இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ ஃபீல்டு இருக்குன்னு எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு வந்து பர்டிகுலர்லி ஒரு ஃபியூ ஃபீல்டு வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். அதிலிருந்து பர்டிகுலர்லி ஒரு ஃபீல்டில் மட்டும் தான் சூஸ் பண்ணி உள்ளே போக போகிறேன். இன்கேஸ் நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சன்னா டிசைனிங்கு, வீடியோ எடிட்டிங், மோஷன் கிராஃபிக்ஸ் அந்த சைடில் அப்படியே போகலாம். இல்லை அனலிட்டிக்கல் பர்சன் அப்படின்னா கோடிங் அந்த மாதிரி அந்த சைடில் போய்க்கலாம். அது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து எங்கள் ஐ பட்டன்லேயும் எண்ட் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாக இல்லை அனலிட்டிக்கல் பர்சனாக எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேவும் இருக்கும். ஓகேயா? இப்போ நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட ஒரு 3 to 5 ஜாப் ரோல்ஸ் இருக்குது. இப்போ அந்த ரோல்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அது ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும், சேலரி எவ்வளோ வரும், அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாமே ரிசர்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னாவே அந்த 3 or 5 இருக்கு இல்லையா, அந்த ரோல்ஸ்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சிடும். அதில் உங்கள் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. ஸோ அங்கே வராங்க மாஸ்டர் த ஸ்கில்.
லெட்ஸ் சே நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும், அது பர்டிகுலர் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறேன், பிளாக் செயினா, ஃபுல் ஸ்டாக்கா, ஆங்குலரா, ரியாக்டா, ஃப்ரண்ட் எண்டா, பேக் எண்டா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்லி பார்த்து அதுக்கான ஃபுல் எஃபர்ட்டை நான் போட போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும், அது எப்படி கற்றுக்கணும், கம்ப்ளீட்லி எல்லாமே ப்ராப்பராக போட போகிறேன். எனக்கு வந்து செல்ஃபாக ரன் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து யூடியூபே சூஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னா அந்த கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல இன்ஸ்டியூட்டாக சூஸ் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணி கற்றுக்க போகிறேன். அது எப்படி நல்ல இன்ஸ்டியூட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் எனக்கு கண்டு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ப்ராப்பரான ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதில் வந்து என்னெல்லாம் போட்டு லேர்ன் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ வந்து யூ கோனா மேக் யூர் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்கிறது அந்த ப்ராஜெக்டில் தான் இருக்கணும். என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ கம்ப்ளீட்லி டாப் டு பாட்டம் எண்ட் டு எண்ட் எல்லாமே அங்கே இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ஸை பார்த்தாவே ஓகே எனக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது, நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பில்ட் பண்ணணும். அது என்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்கலாம், பட் அந்த ப்ராஜெக்ட்டில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ராப்பராக பில்ட் பண்ண மாதிரி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டீங்க அண்ட் அதில் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டீங்க, நீங்கள் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டீங்க, போர்ட்ஃபோலியோ ரெடி. இப்போ உங்கள் ரெஸ்யூமோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூமோ ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக மேக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க என் கார்டில் ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். தென் அதுக்கப்புறம் எவ்வளோக்கு வந்து நெட்வொர்க் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுங்கள். நெட்வொர்க் இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் டெவலப்பர் ஈவெண்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணி நெட்வொர்க் பில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டிசைனர் அப்படின்னா டிசைனருக்கு ஏற்ற மாதிரி நிறைய மீட்டப்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு அட்டன் பண்ணுங்கள். அங்கே வந்து சீனியரில் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பார்த்துட்டு அந்த இன்சைட்லாம் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அதில் வந்து மேஜர்லி லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. லிங்க்டின் ப்ரொஃபைலில் தான் ஏகப்பட்ட ஜாப் ஓப்பனிங் இருக்கும். நானே பர்சனலி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர்ஸ் லிங்க்டின் யூஸ் பண்ணப்பட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்டினில் வந்து உங்கள் ப்ரொஃபைலை ப்ராப்பராக பில்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வைக்கணும், என்னெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பார்த்துட்டு அதில் வந்து சீனியர் கூட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி உங்கள் கரியர் growth-க்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி லிங்க்டின் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ இருக்குது. இது சரி வராது, அந்த வீடியோ எல்லா வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருங்க, இதுலேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் கார்டில் மொத்தம் 4 வீடியோ தான் அலோடு. ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் யூ ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பாருங்கள். ஓகே, நீ கற்றுக்கிட்டதெல்லாம் எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி சொல்லலாம், எப்படி வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணலாம், எப்படி எக்ஸைட்டிங்காக சொல்லலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து மெயின்லி செல்ஃப் இன்ட்ரோவை ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அந்த செல்ஃப் இன்ட்ரோங்கிற ஒரே ஒருக்கான தான் நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் போகுது. ஸோ அதை முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் கோர் நாலேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், அவ்வளோதாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் டேரக்ட் லிங்க்டின் போய்ட்டு ஜாப் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ரெஸ்யூம்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வில் கெட் ஷார்ட் லிஸ்டட். அப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இன்டர்வியூ கால்ஸ் வைப்பாமல் அதில் போயிட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தியாக இருக்குங்க, கண்டிப்பாக வில் கெட் ஜாப். எனக்கு இன்னும் ஃபியூ டேஸ் இன்டர்வியூ இருக்குது, லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கூடன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லாஸ்ட் மினிட் இன்டர்வியூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அப்படி உங்கள் ஸ்கில்லை வந்து டாப் நாச்சாக இருந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை அந்த இன்டர்வியூ ஆக்ட் பண்ணுறதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கில்லை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருங்க, அவ்வளோதானே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எப்போவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.